எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்னைக்கு விஷ்ணு விஷால் அவருடைய நடிப்புல தியேட்டர்ல வெளியே வந்திருக்கிற கட்டா குஸ்தி 2 படம் பார்த்த அனுபவத்தை உங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வெளியே வந்திருந்த கட்டா குஸ்தி 1 பார்த்துருந்தீங்கன்னா தான் இந்த படத்தை நீங்க ஒன்றி பார்க்கறதுக்கான எல்லா வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது. இப்ப முதல் பாகம் எங்க முடிஞ்சதோ அதனுடைய தொடர்ச்சியா தான் இந்த பாகத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இந்த பாகத்துல வந்து ஐஸ்வர்யா லட்சுமி வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால கவர்மெண்ட் வேலை கிடைச்சி ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது போக அங்கங்க மேட்ச் நடக்கிற எல்லா ரெஸ்லிங் மேட்ச்லயும் கலந்துக்கிட்டு அதுல பிரைஸும் வின் பண்ணிக்கிட்டே வராங்க. இவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க. இப்போ விஷ்ணு விஷால் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கிறாரு. வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு ஐஸ்வர்யா லட்சுமிக்கு தேவையான கோச்சிங்கும் இவரே பர்சனலாகவே கொடுக்குறாரு. இது போக பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறது, பெண் குழந்தைய திரும்ப ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு வர்றது, ஹோம்ஒர்க் பண்றதுன்னு முழு ஹவுஸ் ஹஸ்பண்டாவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ பிள்ளையோட எதிர்காலத்துக்காக ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா லட்சுமி ஒரு மாதிரி டிசைட் பண்றாங்க, விஷ்ணு விஷால் ஒரு மாதிரி டிசைட் பண்றாங்க. அப்ப பிள்ளையோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுல ரெண்டு பேருக்கும் ஒரு கருத்து முரண் ஏற்பட்டு ரெண்டு பேருமே பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்துருது. ரெண்டு பேரும் திரும்ப எப்படி ஒன்று சேர்ந்தாங்க அப்படிங்கிறத ஒரு காமெடி எமோஷனல் கலந்த ஒரு கமர்ஷியல் டிராமாவா அந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா ஒரு எமோஷனல் டிராமாவா கொண்டு போயிருந்த அந்த எல்லா விஷயங்களும் சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா ஐஸ்வர்யாவுக்கும் விஷ்ணு விஷாலுக்குமான அந்த பாண்டிங்கை கொண்டு வந்த விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் விஷ்ணு விஷாலுக்கும் அந்த அவருடைய பொண்ணுக்கான அந்த சின்ன பொண்ணுக்கான பாண்டிங் அதுவுமே சூப்பரா இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு பாடல் இருந்துச்சு. தெறி படத்துக்கு அப்புறம் அந்த அப்பா பொண்ணுக்கான அந்த பாடல் வந்து ரொம்பவே எனக்கு அது கனெக்ட் ஆன மாதிரி பர்சனலா ஃபீல் ஆச்சு. ரோல்டனோட மியூசிக் வந்து ரொம்பவே எனக்கு பர்சனலா கனெக்ட் ஆச்சு. அடுத்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து ஒரு காமெடியோ கலந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்த எல்லா விஷயங்களுமே நல்லாவே இருந்துச்சு. முக்கியமா கருணாஸ் வர எல்லா போர்ஷனுமே எனக்கு பர்சனலா ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. கருணாஸுடைய ஒய்ஃபா ஊராட்சி மன்ற தலைவரா அந்த பொறுப்பேற்கிற அந்த காமெடி சீக்வன்ஸ், அவங்க சரக்கு அடிச்சுக்கிட்டே பேசுற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. மொத்தமா பார்த்து முடிக்கும் போது 130 ரூபாய்க்கு ஒரு லாஜிக்லாம் எதிர்பார்க்காத ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னரா இந்த படம் வந்து எனக்கு பர்சனலா கனெக்ட் ஆச்சு. கட்டா குஸ்தி 1 உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த படமும் உங்களுக்கு பெட்டரா ஒர்க் ஆகுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. அப்போ குறைகளே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல எனக்கு நெருடல்களா 2, 3 விஷயங்கள் இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டாம படத்துல வர்ற மாதிரி அந்த டீச்சர் போர்ஷன் இதுலயும் கொஞ்சம் இருக்கு. அது கொஞ்சம் டபுள் மீனிங் கலந்து கொஞ்சம் காமிச்ச விஷயங்கள் இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கவனமா இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு சின்ன கரெக்ஷன் எனக்கு தோணுச்சு. அடுத்து கிளைமேக்ஸ் போர்ஷன்ல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கான அந்த ரெஸ்லிங் ஃபைட்டை கன்வே பண்ண விதத்துல வந்து இன்னும் கொஞ்சம் கவனமா வேற மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கலாமோ டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி பர்சனலா எனக்கு தோணுச்சு. இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும் தான் எனக்கு பர்சனலா சொல்லணும்னு தோணுச்சு. மற்றபடி எனக்கு இந்த படம் ஒர்த்தாவே நிறைய இடங்கள்ல கனெக்ட் ஆச்சு. சொல்ல மறந்துட்டேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்காரு இல்லையா, அந்த போர்ஷன்ஸ் பூராமே பாண்டியராஜ் சார் நடிச்சிருந்த கோபாலா கோபாலா படத்தை அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த மாதிரி எனக்கு நிறைய சீக்வன்ஸ் தோணுச்சு. அந்த சமையல் பண்ற விதம், பக்கத்து வீட்டில் உள்ள எல்லா ஹவுஸ் ஒய்ஃபையும் கூப்பிட்டு வச்சு பேசுற விதம் எல்லாமே அந்த படத்தை நினைவு படுத்தின மாதிரி இருந்துச்சு. நீங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவம் கொடுத்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை கவனிச்ச அத்தனை நல்வுள்ளங்களுக்கும் நன்றி.